ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுங்களா? மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து நீங்க கர்ப்பவதியாகி ஒரு குழந்தைய பெற்றெடுப்பீங்க, அவர் தேவகுமாரனா இருக்கிறாருன்னு சொன்னதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியாக மரியாள் அவங்களோட கர்ப்ப பையை கொடுக்கறாங்க. நீதிமொழிகள் 23:26 தேவன் உங்க ஒவ்வொருத்தரோட இருதயத்தை கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. உலகத்துல அவர் பிறந்துட்டாரு, ஆனா உங்க இருதயத்துல இன்னைக்கு பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம், நீங்க எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம். தேவன் இந்த அழைப்பை கொடுக்கிறாரு. யோசேப்புக்கு கொடுத்த அழைப்பை அவர் விசுவாசித்ததுனால இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம அந்த அழைப்பை விசுவாசிக்கும் போது தேவனோட பிள்ளைகளாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம். அது மட்டும் இல்ல, என்றென்றைக்குமாக இயேசு கிறிஸ்து நம்மளோட இருதயத்துல வாசமா இருப்பார் அப்படின்ட்டுன்னு எபேசியர் 3:17 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.